உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாப்பிடலாம் சாப்பிடலாம். இப்போ நாம ஏதாவது சொன்னா பத்மா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவா. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும். என்ன யாரும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல. யாராவது ஏதாவது சொல்லுங்க. அத்தை எப்படி இருக்கு? ஏம்மா சாரு, இது சக்கரை பொங்கல் தானே? ஆமா மாமா, அதுல என்ன சந்தேகம்? ஐயோ மாமா, சக்கரை பொங்கல்னா சக்கரையை போட்டு பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களா? இதுல சக்கரை போடல, வெல்லம் போட்டு பண்ணது. சாரு, ஆனா இதுல வெல்லமும் இல்ல சர்க்கரையும் இல்ல, உப்புதான் அதிகமா இருக்கு. ஆமா. ஏன் சாரு, என்னத்த போட்ட இதுல? சாரி சித்தி, சக்கரை பொங்கல்ல லைட்டா உப்பு சேர்த்தா டேஸ்ட் அதிகமா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. நான் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துட்டேன் போல. சரியா போச்சு போ. அன்னைக்கு வீட்டுல சமைச்சப்பவே தெரிஞ்சு போச்சு சாருவுக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம்னு. நாம தான் தப்பு பண்ணிட்டோம். நீ இன்னும் கொஞ்சம் கவனமா வச்சிருக்கலாமா? சாரு, சக்கரை பொங்கல்ல உப்பு போடக்கூடாதும்மா. வீட்டுக்கு போன உடனே ஜானகி கிட்ட கத்துக்க. சரி சரி, அடுத்தது யாரு? சீக்கிரமா கொண்டு வந்து கொடுங்க, அதையும் சாப்பிட்டு பாத்துருவோம். தனா வா, பரிமாறு வா. ஏய் மாயா, அசத்திட்ட மாயா. நல்லா டேஸ்டா இருக்கே. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா சாப்பிட்டு பாருங்கக்கா. ஐயோ சூப்பரா இருக்கு சந்தியா. சந்தியா வைக்கிற பொங்கல் மாதிரியே இருக்கே. மாயா, இது நீ வச்சதுதானா இல்ல கோவில நெய்வேத்தியம் வச்சதை தூக்கிட்டு வந்துட்டியா? இத பார் பத்மா, எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்காத. சரியா சொன்னீங்க மச்சான். ஏன் பத்மா எல்லாத்தையும் தப்பாவே பாக்குற? இது மாயா செஞ்சதுதான். சாப்பிட்டு பார்த்தல, நல்லா இருக்குல்ல? மாயா செஞ்ச பொங்கல் அதி அற்புதமா இருக்கு. அப்புறம் என்ன, மச்சானே சொல்லிட்டாரு. அப்போ மாயாவுக்கு தான் தங்க மோதிரம். மாமா அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்லையே. தனாவோடதும் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. அப்புறம் எப்படி மாயாக்கு மட்டும் பரிசு கொடுப்பீங்க? தனாவோட பொங்கலை என்னால குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி
மாயாவோட பொங்கலையும் குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த போட்டியில மாயா தான் ஜெயிச்சா. தனாவுக்கு சமைக்க தெரியும். ஜானகி பல நாள் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. ம் ஆனா இந்த கலாச்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாயா இத கத்துக்கிட்டு செஞ்சதுதான் பெரிய விஷயம். அதனால மாயாவுக்கு தான் இந்த தங்க மோதிரம். அசத்திட்ட மாயா. பெருந்தன்மையா நீ அவளை விட்டு கொடுக்கலாம். நான் கூட ஒத்துக்கிறேன். என்னோட பொங்கல் கூட நல்லா இல்லதான். ஆனா உன்னோட பொங்கல் நல்லா தானே இருந்தது. பெரியப்பா அதுக்காக உன்னை பாராட்டியாவது இருக்கலாம்ல. சரி விடுச்சாரு. தனு, சாரு சொன்னது உண்மைதானே? அந்த மோதிரத்தை மாயாவுக்கு கொடுத்தது தப்பு இல்ல. ஆனா உனக்கு ஏதாவது பண்ணிருக்கணும்ல. இங்க பாரு தனா, இப்படியே விட்டு கொடுத்து எல்லா மரியாதையும் அவளுக்கே போயிடும். இங்க பாரு, முதல்ல நீ இந்த வீட்டு பொண்ணு, அதுக்கப்புறம் தான் இந்த மாயா எல்லாம். என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட முதல் மரியாதையும் அன்பு பாசம் எல்லாமே உனக்கு தான் கிடைக்கணும். அதை விட்டு கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. நீ ரொம்ப வெள்ளந்தியா இருக்காத. ஆமா தானா, பார்த்து இருந்துக்கோ. எதையுமே விட்டு கொடுத்துறாத. போலாம். வா பார்வதி. பாத்துக்கோ. தனா, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீதான் எனக்கு கிடைச்ச பகடக்காய். உன்னை வச்சுதான் இவங்க எல்லாரையும் பிரிக்கணும். ஐயா, எல்லாரும் வந்தாச்சா? பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிருங்க. ஐயா, ஒரு நிமிஷம். மாயாவை எங்க காணும்? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தாப்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.